பிக் பாஸ் சண்டே எபிசோட் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல நடந்த விஷயங்கள், கடந்த வாரத்தில் நடந்தவை பற்றி நிறைய பேசினாரு. அதே மாதிரி சௌந்தர்யாவையும் சிவகுமாரையும் ரோஸ்ட்ங்கிற பேர்ல இவங்க வன்மத்தை கொட்டினது, அதையெல்லாம் வந்து குறைச்சுக்கலாம் இனிமேலாவது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நம்ம தி வாய்ஸ் தமிழ்ல போஸ்ட்ல போட்ட மாதிரியே வர்ஷினி வந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறமா எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சுமே இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு, வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போயிடாதீங்கன்ட்டு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு போனாரு. அப்புறம் வந்து பார்த்தாதான் ஒரு வித்தியாசமான முறையில எல்லாரையும் ஒரு பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ் கார்டன் ஏரியால வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கடந்த சீசன்ல பார்த்தோம்னா ஏற்கனவே வெளியே போனவங்க, அதாவது எலிமினேட் ஆகி போனவங்க வந்து திரும்ப வைல்டு கார்டு என்ட்ரியா வந்து ரிட்டர்ன் வருவாங்க. அவங்கள ஒரு பாக்ஸ் மாதிரி இதுல தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. எல்லாரும் கிட்ட போகும்போது பாக்ஸை திறந்துட்டு வெளியே வருவாங்க. அந்த மாதிரியோ என்னமோ நினைச்சு எல்லாருமே யாராவது ஆள் வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மீண்டும் தர்ஷா குப்தாவா இல்ல சுனிதா வர்றாங்களோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு போய் பார்த்தா அது உள்ள வந்து ஒண்ணுமே இல்ல. கார்டன் ஏரியாவுக்கு போய் பார்த்தா பாக்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் யாரும் இல்ல. அதே நேரத்துல உள்ள கதவு பூட்டிட்டாங்க. உள்ள வந்து யாரோ இருக்க மாதிரி தெரியுது சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உள்ள போய் பாருங்கன்னப்ப உள்ளே யாரும் இல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உட்காருங்கன்ட்டு சொன்னோம். அந்த போன கேப்ல வந்து இவங்க ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதாவது நடுவுல இருந்த கோட்டை எடுத்துட்டாங்க. அது இவங்க கவனிக்கல. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒரு வித்தியாசம் நடந்தது, அது மறந்துட்டீங்களா, பாக்கலையா அப்படின்னப்பதான் மஞ்சரி சொன்னாங்க, கோடு இல்லையோ சார் அப்படின்னாங்க கேர்ள்ஸ் டீம்ல இருந்து. அப்ப இனிமே வீடு கிடையாதான்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் துள்ளி குதிச்சுதுங்க. ஸ்டோர் ரூம்ல ஒரு பொருள் இருக்கு எடுத்துட்டு வாங்கட்டு பர்த்டே பாயான ராணவ அனுப்புனாங்க. அவர் எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு சீட்டு கொடுத்தாரு. அதுல பார்த்தா எல்லு அப்புறம் ஆர், அதாவது லெஃப்ட் சைட்ல உள்ள ரூம் ஃபுல்லா ஒருத்தருக்கு, ரைட் சைட்ல ஒரு ரூம் ஃபுல்லா ஒருத்தருக்கு, அது மாதிரி பிரிச்சிருந்தாங்க. யாராருக்கு எல்லோ அவங்க எல்லாம் எல்லுக்கு போங்க, யாராருக்கு ஆரோ யாரெல்லாம் ஆருக்கு போங்க அப்படின்ட்டாங்க. ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி தான் இப்ப ரூம்ஸ்ல தங்கிட்டு இருக்காங்க. அதுலயும் யாராருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவங்களோ அவங்க எல்லாம் ஒரு சைடு போனதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். விஜய் விஷாலும் தர்ஷிகாவும் கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு சைடா போயிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, ஜாக்கு, இந்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு போயிட்டாங்க. இது வந்து திட்டமிட்டு நடந்ததா இல்ல அதே நடந்ததா அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிச்சம் இல்லை. ஆனா அந்த சீட் எடுக்கும்போது அதுல வந்ததுதான். அப்புறம் மண்டே நமக்கு காட்டப்படுற 24/7 அதை பார்க்கும்போது ஆக்சுவலா நம்ம மண்டே பார்ப்போம். அது நடக்கிறது வந்து சண்டேவோட எபிசோடு தான் அங்க நடக்கும். அன்னைக்கு தான் ராணுவுக்கு பர்த்டே மிட் நைட்ல எல்லாம் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் காலையில பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் போல் வந்தது. இந்த போல் எடுத்தது வந்து முந்தின வாரமே போட்டிருப்பாங்க. அதனால வந்து எப்படி கேட்டாங்கன்னா, யாரு நம்பிக்கைக்குரியவர்கள் 1 to 8 வரைக்கும் நீங்க வந்து வரிசைப்படுத்துங்க அப்படின்ட்டு பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமை வரிசைப்படுத்த சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கான ப்ராசஸ் நடத்தி எல்லாருமே கூடி பேசினாங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல் இடத்துக்கு அன்ஷிதா கொண்டு வந்தாங்க, ரெண்டாவது இடத்துக்கு பவித்ர ஜனனியை கொண்டு வந்தாங்க, மூணாவது இடத்துக்கு தர்ஷிகா கொண்டு வந்தாங்க. அப்படியே படிப்படியா போய் கடைசியில வந்து 6வது 7வது ஜாக்லின் சௌந்தர்யாவை கொண்டு வந்தாங்க. கடைசி பிளேஸ் வந்து மஞ்சரியை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிற பட்சத்துல இவங்க தேர்வு பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து முக்கியமான ப்ராசஸ் ஆன எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சது. முந்தைய சீசன்கள்ல பண்ண மாதிரியே இதுலயும் வந்து போட்டோஸ் வச்சு யார் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ராங் மார்க் போட்டு நீங்க வந்து மெயின் டோர் வழியா தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி அதை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பாய்ஸ் டீம்லயும் சரி கேர்ள்ஸ் டீம்லயும் 4-5 ஓட்டாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனந்தி அவங்கள வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து லாஸ்ட் வீக்லேயே வந்து கடைசியில இருந்தாங்க வர்ஷினி. அதுக்கு மேல ஒரு படி மேலதான் ஆனந்தி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 0.2% கிட்ட தான் அவங்க வந்து அதிகமா இருந்தாங்க. இப்ப வர்ஷினி போயிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் போல்ல, அதாவது ஆடியன்ஸோட வாக்குகள் வைத்து பார்க்கும்போது இப்ப கடைசி இடத்துல இருக்கிறது வர்ஷினி போனதுக்கு அப்புறம் ஆனந்தி தான். அதே மாதிரி உள்ளேயும் வந்து ஆனந்தி சொல்றாங்க. சோ இந்த வாரம் ஆனந்தி வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனந்திக்கு மேல யார் இருக்கான்னு பார்த்தா சாச்சனா. இருந்தாலும் உள்ள நடக்கிறது, அதாவது உள்ள அவங்க போடுற ஒரு நாமினேஷன் வந்து எங்கேயுமே செல்லுபடி ஆகாது. வெறும் அது டிவி டெலிகாஸ்டுக்கு மட்டும்தான் ஆகும். மற்றபடி மக்கள் போடுற நாமினேஷன் தான் ஓட்டு தான் அங்க உங்களை வெளியேற்றும். ஸோ இந்த சாச்சனாவா ஆனந்தியா அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு வந்து சாச்சனா மேல வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. சமூக வலைத்தளங்கள்லயும் பல இடத்துலயும் ஒன்னு சொல்லிட்டு சொல்லலைங்கிறாங்க, ஒன்னு சொல்லாம இருந்து நான் சொன்னேங்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஆனந்தி அண்ட் சாச்சனா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து போக வேண்டிய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சாச்சனா வெளியேறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாசிபிலிட்டி போயிட்டு இருக்கு. இது என்னங்கிறத நம்ம தொடர்ச்சியா அந்த வாரம் ஃபுல்லா பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே எபிசோடும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நடுவுல தகவல் வந்தாலும் நான் போஸ்டாவும் போடுவேன், இல்லைன்னா வீடியோ ஷார்ட்ஸாவும் போடுவேன். வீடியோஸ்ல தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்தா எனக்கு யூடியூப் பார்ட்னர்ஷிப் கிடைச்சிரும். அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைபை அதிகப்படுத்துங்க, வியூஸையும் நிறைய கொண்டு வாங்க. அதே மாதிரி லைக்ஸ் பண்ணுங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.